இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதாவது மக்களின் புரட்சி சொல்லக்கூடிய 4வது டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இதில என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள பத்தி பார்ப்போம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்திய புரட்சிய பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் வேலூர் புரட்சி, அதுக்கப்புறம் 1857 புரட்சி. ஓகேங்களா? அந்த 4 புரட்சி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஓவர் இந்த லெசன். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். முக்கியமானத மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 1957ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் போர் அப்படின்றது நடந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் போர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்தியால வந்து ஒரு அரசியல் ரீதியாவும், பொருளாதார ரீதியாவும் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இந்த போர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஸோ இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1964ல பக்சார் போர். இந்த 2 போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்சார் போர் முடிவுக்கு அப்புறம் திவானி ரைட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஆங்கிலேயர்களுக்கு ஆயிரத்தி ஆய 1765ல இல்ல 1765 அலகாபாத் உடன்படிக்கையின்படி திவானி ரைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்ட்டருந்து அந்த கப்பம் வசூலிக்கக்கூடிய அந்த உரிமைய வந்து பெற்றிருந்தாங்க. ஓகேங்களா? பாளையக்காரர்ட்டருந்து ஆங்கிலேயர்கள் வந்து அந்த வரி வாங்கக்கூடிய அந்த உரிமைய பெற்றிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் எதிர்ப்பு யாரு குடுத்தது அப்படின்னா, பூலித்தேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு வந்து குடுத்தாரு. ஓகேங்களா? ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு பூலித்தேவரு. அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனு, அப்புறம் ஊமத்துரை, அப்புறம் மருது சகோதரர்கள், அப்புறம் தீரன் சின்னமலை. இவங்களுக்கெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பு வந்து குடுத்தாங்க. ஸோ அதான் நம்ம வந்து இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பாளையங்கள் அப்படின்றத யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர அரசுல தான் பாளையங்கள் அப்படின்றது உருவானுச்சு. விஜயநகர அரசர்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த நாயக்கர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா பாளையங்கள் 72 பாளையத்த உருவாக்கியிருப்பாங்க. இதுவே கொஸ்டின் கேட்டாங்க. பாளையங்கள்ல உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர்கள். ஸோ அதுவே நம்ம கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையோட நாயக்கரா யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதனையொட்டி மதுரை நாயக்கர் பாளையக்காரரா நியமிக்கிறாரு. அதாவது இந்த நாயக்கர்கள் தான் வந்து பார்த்தோம்னா, பாளையக்காரர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்த இந்தியாவிலே கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்ப 1829ல மதுரை நாயக்கரா விஸ்வநாதர் வந்து வராருப்பா. ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரோட அமைச்சர் அரியநாதரோட உதவியோட 1829ல பாளையக்காரர் முறைய ஏற்படுத்துறாரு ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டுல. அப்படி எவ்வளோ பாளையங்கள் அப்படின்னா 72 பாளையங்கள் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த பாளையக்காரர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாளையத்த வந்து ஒரு பாளையக்காரர்கிட்ட குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாளையத்தோட ஒரு உரிமையாளரா இருப்பாங்க. இந்த பாளையங்கள் வந்து நாயக்கர்களுக்கு வந்து தேவைப்படுறப்போ வந்து பார்த்தோம்னா, ராணுவம் இல்லன்னா அப்படின்னா மத்த உதவியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செஞ்சு குடுக்கணும். அப்படின்ட்டா. இந்த பாளையக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரிகள வந்து வசூலிப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த பாளையத்தில வரிய வசூலிச்சு, நாங்க வசூலிச்ச அந்த வரி பணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 3ல 1 பங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதுரை நாயக்கருக்கு குடுத்துருவாங்க. மதுரை நாயக்கர் தானே பாளையக்கார சட்டத்த கொண்டு வந்தாங்க. ஸோ அங்க குடுத்துருவாங்க. அடுத்த 3ல 1 பங்க வந்து ராணுவ செலவுக்கு எடுத்துக்குவாங்க. மீதில 1 வந்து அவங்களோட சொந்த செலவுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. இப்படி தான் வந்து 3 பார்ட்டா வந்து பிரிச்சு எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தென்னிந்தியால தொடக்க கால புரட்சி. சரிங்களா? தென்னிந்தியால தொடக்க கால புரட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாளையங்கள் இருக்கும். 2 பாளையம் இருக்கும். இந்த 2 பாளையத்தில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கு முகாமு, இல்ல மேற்கு பாளையம், இல்ல மேற்கு முகாம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப கிழக்கு பாளையம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, கிழக்கு பாளையத்தில யார் யார் இருப்பாங்கன்னா, கட்டபொம்மன் கீழ தான் ஆட்சி செய்வாங்க. கிழக்கு பாளையம் கட்டபொம்மன் கீழ. அப்ப மேற்கு பாளையம் யார் அப்படின்னா, பூலித்தேவர் கீழ. ஸோ இப்படிதான் வந்து பிரிச்சிருப்பாங்க. மேற்கு பாளையத்தில இருக்கக்கூடியலாம் மறவர்கள். ஓகே. அந்த மறவர்கள் வந்து பூலித்தேவர் கட்டுப்பாட்டுக்கு கீழ இருப்பாங்க. ஓகேங்களா? கிழக்கு பாளையத்தில உள்ளவங்க கட்டபொம்மனுக்கு கீழ இருந்து ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1792ல கர்நாடகா உடன்படிக்கை. ஓகேங்களா? இது வந்து போட்டிருப்பாங்க. கர்நாடகா உடன்படிக்கையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய அதிகாரம் அப்படின்றது பாளையக்காரர்கள் மீது வந்து செலுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த உடன்படிக்கைய மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா, பூலித்தேவர பத்தி பார்க்க போறோம். பூலித்தேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஆங்கில ஆட்சிய எதிர்க்கிறதுல தமிழ்நாட்டுல முன்னோடியா இருந்தவரு பூலித்தேவர். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எதிர்த்ததே இவர் தான். இவர இவருக்கு அகைன்ஸ்டா யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கும், ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்க்க தொடங்குனார். ஓகேங்களா? இவங்க 2 பேரையும் என்ன பண்ணணும்னா, எதிர்க்க வந்து நம்ம இவரு பூலித்தேவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்களா, ஸோ அதனால பூலித்தேவர வந்து தாக்கணும் அப்படின்றதுக்காக, ஆ கர்னல் ஹெரான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? கர்னல் ஹெரான் அனுப்பி, கர்னல் ஹெரான் வந்து பாதியிலே ரிட்டர்ன் போயிடுவாரு. அந்த ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா 10த்லயே குடுத்துருப்பாங்க. நம்ம அங்க பார்த்துக்கலாம். திருநெல்வேலி புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டன. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் புலித்தேவர். இதான் கொஸ்டின். ஓகேங்களா? இந்தியால ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் அப்படின்னா புலித்தேவர். ஓகேங்களா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, களக்காடு போர்ல ஜெயிச்சிருப்பாருப்பா. எந்த போர்ல ஜெயிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களக்காடு. களக்காடு போர்ல புலித்தேவர் ஜெயிச்சிருப்பாரு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் புலித்தேவர் வந்து இந்த நவாப்பு மற்றும் ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக பாளையக்கார கூட்டமைப்பு வந்து உருவாக்க வந்து முயற்சி பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூசுப் கான் வருவார். யூசுப் கான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நெற்கட்டு சேவல தாக்கி அந்தநல்லூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, புலித்தேவர தோற்கடிச்சிருப்பார். இந்த இடம் இம்பார்ட்டன்ட். புலித்தேவர் எங்க தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா, அந்தநல்லூர தோற்கடிச்சிருப்பாங்க 1039ல. 1961ல ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டு சேவல கைப்பற்றுச்சு. புலித்தேவர் வந்து தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து 1964ல மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நெற்கட்டு சேவல் வந்து கைப்பற்றுவார். ஓகேங்களா? 1967ல கேப்டன் காம்பெல் அப்படின்னு சொல்லக்கூடியவரு, திரும்ப புலித்தேவர வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் தலைமறைவா வாழ்ந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரை தெரிஞ்சா போதும். இவருக்கு வந்து ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்ற ஒரு தளபதி இருப்பார். ஒண்டி வீரன். ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி இருந்திருப்பாரு. இதுவரையும் புலித்தேவர பத்தி தெரிஞ்சா போதும். களக்காடு போர்ல ஜெயிச்சிருப்பாரு. அவர் தோற்கடிச்சவர் யார் அப்படின்னா, யூசுப் கானு. அந்தநல்லூர்ல தோற்கடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? 1961ல நெற்கட்டும் சேவல கைப்பற்றிருப்பாங்க. இந்த நெற்கட்டும் சேவல் யாரோடது அப்படின்னா, புலித்தேவரோடது. ஓகேங்களா? அப்புறம் 64ல அவரு மீண்டும் நெற்கட்டும் சேவல கைப்பற்றுவாரு. அப்புறம் 67ல கேப்டன் கேம்பலால தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா, பாண்டியர்களோட கீழ வந்து ஒரு பாஞ்சாலக்குறிச்சிய தலைநகரா கொண்டு ஜெகவீர பாண்டியன் வந்து வீரபாண்டியபுரத்த வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த ஜெகவீர பாண்டியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனோட அப்பா. ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா தான் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். யாருக்கு கீழ நிலமானியமா வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, பாண்டியர்களுக்கு கீழ பாஞ்சாலக்குறிச்சிய வாங்கியிருப்பாங்க. வீரபாண்டியபுரத்த தலைநகரா வச்சு ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி வரப்ப இவங்க வந்து பாளையக்காரரா மாறுறாங்க. ஓகேங்களா? நாயக்கரோட ஆட்சியில ஜெகவீர பாண்டியன் வந்து பாளையக்காரரா மாறுறாரு. அவருக்கு அப்புறம் யார் வராருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் வராரு. ஓகேங்களா? கட்டபொம்மனோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தா ஜக்கம்மாள். சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஊமத்துரை, சௌத்தையா. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஆற்காடு நவாப பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் முகலாயர்கள் தெற்கித்தங்கள் இதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஸ்டோரியா தான் குடுத்துருப்பாங்க. இதுல என்ன உடன்படிக்கை அப்படின்னா, 1992 கர்நாடக உடன்படிக்கை தான். அதே உடன்படிக்கை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்ட வரி வசூலிக்கிறதுக்கும் இந்த உடன்படிக்கை தான் காரணமா இருக்கும். ஓகேங்களா? அதான் கம்பெனி அப்படின்றது பாஞ்சாலக்குறிச்சியிலிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையும் பெற்றது. அந்த உடன்படிக்கையின்படி. ஓகேங்களா? கப்பம் வசூலித்தது தான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்குமிடையான மோதலுக்கு காரணமா இருந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திப்பாரு. அதாவது ஜாக்சன் யார் அப்படின்னா, ராமநாதபுரம் கலெக்டர். எல்லா கலெக்டர் சந்திச்சு 1998ல நிலுவைத் தொகை இருக்கு. இந்த மாரி நீங்க வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்றப்ப லெட்டர் போடுவாரு. ஆனா கட்டபொம்மன் என்ன பண்ணுவாருன்னா, பஞ்சத்த காரணமா சொல்லி நான் இந்த டைம் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே கோவம் அடைஞ்ச ஜாக்சன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கட்டபொம்மன வந்து தண்டிக்கிறதுக்காக ஒரு படைய அனுப்புவாரு. பட் ஆனா சென்னை அரசாங்கம் அது வந்து அத ஏத்துக்காது. ஓகேங்களா? ஏத்துக்காதனால ராமநாதபுரத்துல வந்து நீங்க 2 பேரும் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவரு 1998ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கட்டபொம்மன் வந்து தன்னோட அமைச்சர் யார் அப்படின்னா, சிவசுப்பிரமணியன். இவங்களோட ராமநாதபுரத்துக்கு வந்து போறாரு. 1080 பக்கடா பாக்கிய தவிர பெரும்பாலான வரிய வந்து கட்டபொம்மன் வந்து செலுத்தி விட்டதை வந்து கணக்குகள் சரிபார்த்ததுக்கு பின் அறிந்த ஜாக்சன் வந்து சமாதானம் அடைகிறாரு. 1080 பக்கடா தான் குடுக்கணும். ஓகேங்களா? பேலன்ஸ் பக்கோடாலாம் நான் செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் சொல்லியிருப்பாரு. அதையும் வந்து ஜாக்சன் ஏத்துக்குவாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு கைகலப்பு நடந்திருக்கும் அந்த இடத்துல. கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ஜாக்சனையும் 3 மணி நேரம் நிக்க வச்சிருப்பாங்க. கலெக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கட்டபொம்மனையும் அவரது அமைச்சரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய வந்து முயற்சி செய்வாரு. ஆனா கட்டபொம்மன் தன்னோட அமைச்சருடன் தப்பிக்க வந்து முயற்சி பண்ணுவாரு. உடனே உள்ள வந்து யாருன்னா ஊமத்துரை வருவாரு. ஊமத்துரை வந்து தன்னோட வீரர்கள் வந்து உள்ள வந்து கட்டபொம்மன தப்பிச்சு கூட்டு போயிருவாரு. ஆனா சிவசுப்பிரமணியம் மட்டும் என்னது கோட்டையிலேயே மாட்டிக்குவாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு கலெக்டர் ஜாக்சன் வந்து நம்மள எப்படிலாம் அவமானப்படுத்தினான் அப்படின்றத சென்னை கவுன்சிலுக்கும் அந்த பாஞ்சாலங்குறிச்சி மக்கள்ட்டயும் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து கிளைவ் சொல்லுவாரு. ஏன் எட்வர்ட் கிளைவ் தான் அப்ப ஆளுநர். ஓகேங்களா? சென்னை கவுன்சிலோட கவர்னர் யார் அப்படின்னா எட்வர்ட் கிளைவ். அவர் வந்து ஒரு ஆணை போடுறாரு. இந்த மாரி கட்டபொம்மன் செஞ்சதெல்லாம் ரைட்டு தான். நீங்க வந்து ஒரு 3 பேர் இருக்க குழுவுல போயிட்டு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி ஆ ஆஜராயிடுவாரு. அதுக்கப்புறம் கலெக்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கலெக்டர் ஜாக்சன வந்து அவரோட தவறான அணுகுமுறைக்காக பதவி நீக்கம் செஞ்சுருவாரு. அந்த இடத்துக்கு புதுசா யார் வர்றா அப்படின்னா, எஸ்.ஆர். லூசிங். அந்த சிவசுப்பிரமணியத்தையும் விடுதலை பண்ணியிருப்பாங்க. அவரு அங்க கோட்டையிலேயே மாட்டியிருப்பார்ல. ராமநாதபுரத்திலே மாட்டியிருப்பார். அப்படியே விடுதலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, பாளையக்காரர் கூட்டமைப்ப வந்து இவரு உருவாக்குறாரு. யார் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் உருவாக்குறாரு. ஓகேங்களா? இதுல யார் யார் இருக்கான்னா, சிவகங்கையோட மருது சகோதரர் அப்படின்ற அவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒண்ண உருவாக்குறாங்க. யார் அப்படின்னா, சிவகங்கையோட மருது சகோதரர்கள். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்றத வெளியிடுவாங்க. தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு தான் திருச்சிராப்பள்ளி அறிக்கைய வந்து வெளியிடுவாங்க. கட்டபொம்மன் வந்து இந்த கூட்டமைப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ஓகேங்களா? ஆனா சிவகிரி பாளையம் மட்டும் இந்த கூட்டமைப்புல இணையாம இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, கட்டபொம்மன் வந்து சிவகிரிய வந்து இணைய சொல்லுவாரு. ஓகேங்களா? சிவகிரி நோக்கி போகும்போது சிவகிரி வந்து பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர் வந்து கம்பெனிக்கு வந்து கட்டங்க அதாவது ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால
ஆங்கிலேயருக்கு எதிரான படையெடுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஞ்சாலஞ்சியை நோக்கி படையெடுத்து போகிறதுக்கு ஆணையிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் யார் வரா அப்படின்னா 1799 மேஜர் பானர்மேன் வருவார். பானர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாஞ்சாலஞ்சியை நோக்கி வந்து போவார். அந்த டைமில் தான் கோலார்பட்டியில் நடந்த சண்டையில் வந்து சிவசுப்பிரமணியத்தை கைது பண்ணிடுவார். கோலார்பட்டியில் அது நோட் பண்ணிக்கணும். கட்டபொம்மன் என்ன பண்ணார் அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து புதுக்கோட்டை தப்பிச்சு போயிடுவார். கலர்பூர் காடுகளில் வந்து ஒளிஞ்சிருப்பார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையோட ராஜா யார் அப்படின்னா விஜயரகுநாத தொண்டைமான் அப்படின்றவர் கம்யூனிட்டியை பிடிச்சி ஒப்படைச்சிருவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஞ்சால குறிஞ்சி அப்படின்றது கோட்டை வந்து வீழ்ந்த பிறகு வானர்மேன் என்ன பண்ணா அப்படின்னா கட்டபொம்மனை வந்து கூப்பிட்டு அக்டோபர் வந்து நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தை தூக்கில் போட்டுருவார். நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தையும் அக்டோபர் 16ஆம் தேதி கட்டபொம்மன் வந்து அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார். அடுத்த நாள் அக்டோபர் 17 அன்று கட்டபொம்மன் கைத்தார் அப்படின்ற இடத்துல தூக்கில் போகிறாங்க. ஓகேங்களா? அக்டோபர் 16 1799 அன்று கட்டபொம்மன் வந்து தூக்கில் போடுறாங்க. ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தாரில் தூக்கில் போடுறாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வேலுநாச்சியாரை பற்றி ஷார்ட்டாக பார்த்தலாம். என்ன அப்படின்னா வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை ராணி. ஓகேங்களா? 16 வயசில் சிவகங்கையில் ராஜா முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செஞ்சுக்காங்க. 1772 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு நவாப்பான பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கையின் மீது போர் தொடுத்திருக்கும். அந்த போரில் வந்து முத்துவடுகநாதர் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து காளையார் கோயில் போரில் வந்து இறந்துருவாங்க. ஓகேங்களா? அப்புறம் தன்னோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட இவங்க வந்து தப்பிச்சு 8 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த விருப்பாட்சியில் கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டைம்லேயே வந்து பார்த்தோம்னா இவங்களோட அந்த படைகளை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் ஹைதர் அலிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா உதவியெல்லாம் கேட்டிருப்பாங்க இந்த 8 ஆண்டுகளில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குயிலி என்பவரால் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பாரு. மருது சகோதரரோட உதவியோட சிவகங்கையை வந்து கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிச்சிருந்தது 1780. ஓகேங்களா? சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றியிருப்பாங்க. இதனால இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர்களால் வீரமங்கை அப்படின்னும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் இவங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து மருது சகோதரர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொன்னாத்தாள் மூக்கையா பழனியப்பன் இவங்களோட வந்து பையன் தான் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் வந்து வெள்ளை மருது, அதாவது பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க. இளைய சகோதரர் வந்து சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மருது பாண்டியன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சின்ன மருது. ஓகேங்களா? இவர் தான் ரொம்ப பிரபலமானவர். இவர் வந்து சிவகங்கை மன்னர் இந்த முத்துவடுக நாடகத்தை வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேருமே. அப்புறம் 1772 வந்து களக்காடு போகிறப்ப காளையர் கோயில் போகிறப்ப அவர் இறந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியாருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அது முத்துவடுக நாடகத்தை வந்து இறந்துருவார் போரில். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை சிங்கம்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா சின்ன மருது. சின்ன மருது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலோசகராக இருந்திருப்பார். அவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் மருது சகோதரர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோதலுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து இறந்துருவார். அவரோட சகோதரர் ஊமத்துரையும் சவத்தையாவையும் சிவகங்கைக்கு வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஓகேங்களா? மருது சகோதரர் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊமத்துரைக்கு சவத்தையாவுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து அவங்க 2 பேரையும் ஒப்படைக்க கேட்பாங்க. அதனால தான் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்றத உருவாகும். தென்னிந்திய கிளர்ச்சி 1800 1881. அதாவது கட்டபொம்மன் சகோதரர் ஊமத்துரை சவத்தையா இவங்க 2 பேரும், அதே மாதிரி மருது சகோதரர் 2 பேரும் அவங்களாம் சேர்ந்து பண்ணது தான் இது. ஓகேங்களா? பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஊமத்துரையும் சவத்தையும் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதிக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து தன்னோட தலைநகர் சிறுவயலுக்கு அவங்கள சின்ன மருது கூட்டு போவார். சிறுவயல் நோட் பண்ணி தலைநகர் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாஞ்சால குறிஞ்சி கோட்டையை வந்து மீண்டும் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கதையாக தான் இருக்கும் இங்கே. அப்புறம் கர்னல் லின்ஸ் இவங்க 2 பேர் தான் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றது இவங்க தான். ஏன்னா இவங்க தான் அவங்க 2 பேரையுமே கேட்பாங்க. ஊமத்துரையும் சவத்தியாவையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவங்க மருது சகோதரர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் போர் நடக்கும். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடுவாங்க 1801 ஜூன். இதை நோட் பண்ணிக்கணும். டேட்டோட கேட்பாங்க. இது இல்லாமல் இந்த பாளையக்கார போரில் வந்து இந்த யார் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுங்க. திண்டுக்கலோட கோபால நாயக்கர், மலபாரோட கேரளவர்மன், மைசூரோட கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டமைப்பில் இருந்திருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கணும். ஏன்னா யார் யார் அப்படின்றது பொறுத்துக்களை கூட கேட்பாங்க. அப்புறம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதான் சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1801 பிரகடனம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க தோத்துருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை வந்து இணைச்சிக்குவாங்க தன்னோட. யாருன்னா மருது சகோதரர் வந்து தோத்துருவாங்க. ஓகேங்களா? தோத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் எங்கெங்கே போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் கோட்டையிலேருந்து தூக்கிலிட்டாங்க. ஓகேங்களா? இது ஒன்று. 1801 நவம்பர் 16
ஊமுத்துரை மற்றும் சவத்தையா கைது செய்யப்பட்டு பாஞ்சாலக்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டனர். ஓகேங்களா, இது ரெண்டும் நோட் பண்ணிக்கணும், இது ரெண்டுமே கேட்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றனர். இதனால் பாளையக்கார முறை நீக்கப்பட்டது. எந்த உடன்படிக்கையின்படினா 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்கார முறை நீக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் கழகமா தீரன் சின்னமலை, ஏன்னா இவரை பற்றி பார்த்துருவோம். தீரன் சின்னமலை அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் பிறந்தவர். சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் பிறந்தவர். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லிட்டா. அதே கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடு பாளையக்காரர். கொங்கு நாடு வந்து சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், மதுரை இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதாவது மதுரை நாயக்க அரசரோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. இது யார் வந்து இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு அவ்வளோ இல்லை. 3 மற்றும் 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயர் வசமானது அப்படி தெரிஞ்சுக்கணும். 4வது மைசூர் போருக்கு அப்புறம் ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. இது இல்லாமல் தீரன் சின்னமலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு இராணுவத்தோட நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தவர். ஓகேங்களா. அதாவது பிரெஞ்சு இராணுவத்தோட ஒரு நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தவர். அப்புறம் திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றவர். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஓடாநிலை அப்படின்ற இடத்துல தங்கி ஆங்கிலேயருக்கு தொடர்ந்து எதிர்த்து போரிட அவர் அங்கே ஒரு கோட்டையை கட்டிக்குவார். ஓடாநிலையில் நின்று இவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பண்ணியிருப்பார். அதையும் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1800 கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க அவர் வந்து மராத்தியர் மற்றும் மருது சகோதரின் உதவியை பெற முயன்றார். ஆனால் ஆங்கில படைகள் கூட்டு படைகளை தடுத்து நிறுத்தியதால் தீரன் சின்னமலை மட்டும் கோயம்புத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார். தீரன் சின்னமலை மட்டும் தனியாக சண்டை போட்டுப்பார் கோயம்புத்தூரில். அதை நோட் பண்ணிக்கங்க. அவரோட படையை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை தப்பிச்சு ஓடி வந்து காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர் இந்த 3 இடத்துலையும் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருப்பார். அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை தனது சமயக்காரன் நல்லப்பன் அப்படின்றவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டார். அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேலூர் கழகம். வேலூர் கழகம் 1806 நடந்துச்சுப்பா. சரிங்களா. அதாவது 4ஆம் மைசூர் போருக்கு அப்புறம் திப்புவோட குடும்பத்தை தூக்கி வேலூர் கோட்டையில் சிறையை வச்சிருவாங்க. சரிங்களா. இது இல்லாமல் மைசூரோட அந்த ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இவங்களோட பணியாளர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே தான் இருந்திருப்பாங்க. வேலூருக்கு பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. வேலூர் கோட்டை இப்படி தான்ப்பா இருக்கும். படத்தில் பார்த்துங்க. ஓகே, வேலூர் கோட்டை இப்படி தான் இருக்கும். வேலூர் கோட்டை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சியாளரோட ஒரு சந்திப்பு மையமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி அதில் தான் போட்டிருப்பாங்க. இதை யார் மாகாண கவர்னர் பார்த்தீங்கன்னா 1823 வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங் இவர் தான் ஆளுநர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இராணுவத்தில் வந்து ஒரு புதிய கட்டுப்பாடுகளை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை பின்பற்ற வேண்டும் என இராணுவ வீரர்கள் சென்னை மாகாண படைத்தளபதி சர்ஜான் கிராட்டக் என்பவரால் கட்டாயப்படுத்தப்பட்டனர். அதாவது புதுசாக இராணுவ விதிகளை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண ஆளுநராக இருந்த இராணுவ வீரர்கள் சென்னை மாகாண படைத்தளபதி ஓகேங்களா சர்ஜான் கிராட்டக் இவர் தான் கொண்டு வராரு. இவர் வந்து ஒரு ஆளுநர் மட்டும்தான். வில்லியம் பெண்டிங் காவென்டிஷ் பெண்டிங் வந்து ஆளுநர். இராணுவ படைத்தளபதி யார் அப்படின்னா சர்ஜன் கிராட்டக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய உத்திகளை வந்து கொண்டு வர்றாரு, இராணுவ உத்திகளை. கழகத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சீருடைகள், புதிய முறைகள், சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்துச்சு அப்படின்றது தான். புதிய ஆயுதங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. தாடி மீசையெல்லாம் வளைத்து நேர்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சிப்பாய்கள் வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஆனால் உடனடி காரணம் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கணும். உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1806 இராணுவ தளபதி அக்னியூ தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். அது பிரபலமாக அக்னியூ தலைப்பாகை என அழைக்கப்பட்டது. இந்து முஸ்லிம் வீரர்கள் ஒன்றாக இதனை எதிர்த்தனர். இதனால் வீரர்கள் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனடி காரணம் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. அப்புறம் கழகத்தின் போக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10 அன்னைக்கு விடியகால கழகம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதனால டேட்டோட நோட் பண்ணிக்கணும். யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 அன்னைக்கு விடியகாலையே முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை வந்து தொடங்கினாங்க. ஓகேங்களா. படையை வழிநடத்தின கர்னல் ஃபான்கோர்ட் கிளர்ச்சியாளரோட தாக்குதலுக்கு முதல் பலி கர்னல் ஃபான்கோர்ட். இதை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. அப்புறம் வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் பொறித்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது.
புதிய ஆட்சியாளராக யார் வந்தா அப்படின்னா பதே ஹைதர் தான் வந்திருப்பார். பதே ஹைதர். அப்புறம் கழகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லஸ்பி அப்படின்றவர் வந்து அடக்கியிருப்பார். அதாவது கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுத்துருப்பாரு. கில்லஸ்பி உடனடியாக வந்து வேலூர் கோட்டையை வந்து அந்த கிளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த இடம் ஓகேங்களா 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போர் முன்னோடி என வி.டி. சவாக்கர் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடார். ஓகேங்களா முதல் இந்திய சுதந்திர போர்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா அதுக்கப்புறம் பெரும் புரட்சி என்ன அப்படின்னா 1857. பெரும் புரட்சி எப்போ அப்படின்னா 1857 நடந்தது. ஓகேங்களா இதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரி தான்ப்பா. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. புரட்சிக்கான காரணங்கள் ஏன்னா எல்லா காரணமும் பார்த்துங்க. ஆனால் முக்கியமான காரணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஆங்கிலேயரோட பொருளாதார ரீதியாக சுரண்டல் கொள்கை 1957 ஆண்டு புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. சுரண்டல் கொள்கை அப்படின்றது முக்கிய காரணமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்புறம் வரி வசூல் 3 வகையான வரி வசூல் பார்த்துருப்போம். அப்புறம் வாரிசிலப்பு கொள்கை துணைப்படை திட்டம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா அதுக்கப்புறம் கிறிஸ்தவ சமய பரப்புகளினோட அந்த மதமாற்ற நடவடிக்கை மக்களால் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் பார்க்கப்பட்டது. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா அப்புறம் இந்த விதவை மறுமணம் பெண் கல்விக்கான ஆதரவு கொடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்தியர்கள் வந்து கலாச்சாரத்தில் வந்து ஐரோப்பியர் வந்து தலையிடுறதா கருதப்பட்டது. அதுக்கப்புறம் இராணுவ பதவி உயர்வு எல்லாமே இந்திய வீரர்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்டு ஆங்கில வீரர்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உடனடி காரணம் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா உடனடி காரணம் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தான் உடனடி காரணம். ஓகேங்களா இந்த வகை துப்பாக்கிகளை குண்டுகளை நிரப்புறதுக்கு முன்னாடி அதன் மேலுரையை பற்களால் கழித்து நீக்க வேண்டும். அதன் மேலுரையில் பசுவோட கொழுப்பு மற்றும் பன்றியோட கொழுப்பு தடவப்பட்டிருந்தது. எனவே இந்திய சிப்பாய்கள் இந்து முஸ்லீம் தான். ஓகேங்களா தங்கள் மத உணர்வை புண்படுத்துவதாக கருதினர். ஏனெனில் இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்களாகவும் முஸ்லீம்கள் பன்றியை வெறுப்பவர்களாகவும் இருந்தனர். ஆகையால் இந்து முஸ்லீம் வீரர்கள் என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து புரட்சியில் ஈடுபட்டனர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உடனடி காரணம். ஏன்னா அதனால இதை நோட் பண்ணிக்கணும். கொழுப்பு தரப்பட்ட தோட்டாக்கள் புரட்சிக்கு அடிப்படை மற்றும் உடனடி காரணமாயிற்று. கழகத்தோட போக்கு யார் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா மங்கள் பாண்டே தான் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போனா 1957 மார்ச் 29 பாரக்பூரில் கல்கத்தாக்கு பக்கத்தில் இருக்குப்பா. ஏன்னா வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே இளம் சிவப்பு சிப்பாய் கொழுப்பு தரப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்த தனது உயரதிகாரியை சுற்று கொண்டிருப்பார். இதில் தான் பார்த்தீங்கன்னா போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா அதனால் அவர் கைது செய்யப்பட்டு உடனே தூக்கில் போட்டிருப்பாங்க. இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பரவும். அப்பதான் ஒவ்வொரு ஆளாக வருவாங்க. 1957 மே 10 வந்து பார்த்தீங்கன்னா மீரட்டில் 3ஆம் குதிரைப்படை சேர்ந்த சிப்பாய்கள் சிறைசாலையை உடைச்சி தங்கள் சக வீரர்களை வந்து விடுவிச்சு என்ன பண்ணாங்க 11-20 உள்ளூர் காலால் படையினர் இணைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா அவங்க நேராக டெல்லிக்கு போவாங்க. டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவோட பேரரசராக அறிவித்தனர். ஓகேங்களா அதன் மூலம் டெல்லி பெரும் புரட்சியின் மையமாகவும் பகதூர் ஷா அதன் அடையாளமாகவும் விளங்கினார். இது இம்பார்ட்டன்ட்பா. ஓகேங்களா அதுக்கப்புறம் மத்திய இந்தியாவில் புரட்சி ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. மத்திய இந்தியாவில் யார் வந்து வழிநடத்தினா ஜான்சி ராணி ஓகேங்களா லட்சுமிபாய் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. இந்தியாவோட மாபெரும் தேச பக்தர்கள் அவரும் ஒருத்தர். ஓகேங்களா சார் அக்ரோஸ் ஜான்சி ஆக்கிரமித்தார். இது இம்பார்ட்டன்ட். ஜான்சி ஆக்கிரமித்தது சார் அக்ரோஷ். ஓகேங்களா ஜான்சியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் குவாலியர் படையை தலைமையேற்று வழிநடத்திய தாந்தியா தோப். குவாலியர் வழிநடத்தது தாந்தியா தோப். இவர் கூட நினைஞ்சிருப்பாங்க அவங்க. ஓகேங்களா ஆனால் ஆங்கில படை 1958 குவாலியரை கைப்பற்றியது. ராணி லட்சுமிபாய் போரில் கொல்லப்பட்டார். தாந்தியாதோபே கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். ஆங்கில வரலாற்றாசிரியரின் கூற்றுப்படி 1957 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் ராணி லட்சுமிபாய். இந்த பாயிண்ட் அப்படியே கேட்பாங்க எக்ஸாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த கழகத்தை அடக்குனதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு ஓகேங்களா புரட்சி அடக்க உடனடியாக நடவடிக்கையை வந்து எடுத்திருப்பார். அந்த டைமில் வந்து கவர்னர் ஜெனரல் வந்து இவர் தான். ஓகேங்களா அப்புறம் 1957 செப்டம்பர் 20 படைத்தளபதி நிக்கல்சன் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்டது. டெல்லி யார் கட்டினா நிக்கல்சன் கைப்பற்றிருப்பார்ப்பா. ஓகேங்களா எனவே 2ஆம் பகதூர் ஷாவை ரங்கூனுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க. அவர் 1962 இறந்திருப்பார். ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டவர் யார் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா சர் காலின் காம்பேல் இவர் வந்து பார்த்தோம்னா கான்பூரை கைப்பற்றிருப்பார். ஓகேங்களா அப்புறம் கான்பூரை அந்த வழிநடத்தி செஞ்ச நானா சாஹிப்பை தோக்கடிச்சிருப்பார். கான்பூரை வழிநடத்தினது நானா சாஹிப்பை அவர் தோக்கடிச்சு அவர் நேபாளத்துக்கு வந்து தப்பிச்சு ஓடி இருப்பார். ஓகேங்களா
தாந்தியா தப்பே மத்திய இந்தியாவுக்கு போயிருப்பார். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கதை தான். தூங்கும் முதல் கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா. கன்வர் சிங் மற்றும் கான் பகதூர் கான் ஆகிய இருவரும் போரில் வந்து இறந்திருப்பாங்க. அப்புறம் அயோத்தியோட பேகம் ஹஸ்ரத் மஹால் நேபாளத்தில் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இவ்வாறாக புரட்சி வந்து பார்த்தோம்னா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கியிருப்பாங்க புரட்சி. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்கப்பா. கழகம் நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. டெல்லி இப்போ தான் பார்த்தா ஜான் நிக்கல்சன் கழகத்தை அடக்குனது. யார் கழகம் பண்ணதுன்னா இரண்டாம் பகதூர் ஷா. ஓகேங்களா. அடுத்து லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். யார் கழகத்தை அடக்குனதுன்னா ஹென்ரி லாரன்ஸ். ஓகேங்களா. கான்பூரில் கழகம் பண்ணது நானா சாஹிப். இதை கட்டுப்படுத்தினது சர் காலின் கேம்பெல். ஜான்சி மற்றும் குவாலியரில் ராணி லட்சுமிபாயும் தாந்தியா தோப்பேவும் கழகம் பண்ணியிருப்பாங்க. ஜெனரல் ஹக்ரோஸ் வந்து இதை கட்டுப்படுத்தியிருப்பார். பரேலியில் அது பொறுத்தளவு கான் பகதூர் கான் வந்து கழகம் பண்ணுறாரு. கட்டுப்படுத்தினது சர் காலின் கேம்பெல். பீகாரில் கன்வர் சிங் வந்து கழகம் பண்ணுறாரு. இதை கட்டுப்படுத்தினது வில்லியம் டெய்லர். ஓகேங்களா. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 2026 கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இப்போ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். வேறு எதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858ஆம் ஆண்டு வெளியிட்ட விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையின் மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆங்கில பாராளுமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி இந்த வருஷம் தான் நீக்கியிருப்பாங்க. நீக்கிட்டு ஆங்கில பாராளுமன்றத்துக்கு மாற்றிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் அதன் பிறகு வைஸ்ராய் என அழைக்கப்பட்டார். வைஸ்ராயை வந்து உருவாக்கியிருப்பாங்க. வைஸ்ராய் போஸ்டிங்க. அப்புறம் இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட டெய்லரோட தலைமையில் ஒரு 15 உறுப்பினர் கொண்ட ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது. இவங்க தான் இந்தியாவுக்கான சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு சபை. ஓகேங்களா. அப்புறம் ராணுவத்தை எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த லைன் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வி.டி. சவாக்கர் சொல்கிறாரு, முதல் இந்திய சுதந்திர போர் என்ற தனது நூலில் 1957ஆம் ஆண்டு பெரும்புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என விவரிக்கிறார். இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இது நமக்கு தெரிஞ்சதுதான். விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்களது மாகாணங்களில் நாயக்கர்களை நியமிச்சிருப்பாங்க. அந்த நாயக்கர்கள் வந்து பாளையக்காரர்களை நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஆங்கிலேயர்கள் பெற்ற வரி வசூலிக்கும் உரிமையால் பாளையக்காரர்களோட கழகம் வந்து வெடித்தது. கப்பம் வசூலித்ததே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கான போட்டி ஏற்பட காரணமாக இருந்துச்சு. மருது சகோதரர்கள் மூக்கையா பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தாள் எல்லாம் இவனோட அப்பா அம்மா. ஓகேங்களா. பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் தீரன் சின்னமலை நவீன போர் முறைகளை பயிற்சி பெற்றார். இது இம்பார்ட்டன்ட்ப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கூற்றுக்காரணத்தில் கேட்பாங்க. திப்பு சுல்தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டாரு. ரைட்டு. 1957ஆம் ஆண்டு புரட்சியின் தலைவர்களை ராணி லட்சுமிபாய் மிக சிறந்த மற்றும் துணிச்சலான தலைவர். இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்ப்போம். அப்புறம் புக் பேக் மட்டும் இருக்கு. பாளையக்க முறை கொண்டு வந்த ஆண்டு 1929. தமிழ்நாட்டு பாளையக்காரர்களும் ஆங்கில ஆட்சியை எதிர்த்தல முன்னோடி யார் அப்படின்னா பூலித்தேவர். காலின் ஜாக்சன் எந்த பகுதியோட ஆட்சியாளர்? காலின் ஜாக்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரமா? ஆமாம், ராமநாதபுரத்தோட கலெக்டர் காலின் ஜாக்சன். அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர் ருசி இன்னும் வருவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டால் கயத்தாறு. வேலுநாச்சியார் எந்த பகுதியோட ராணி? வேலுநாச்சியார் எந்த பகுதியோட ராணி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை. எந்த பகுதியோட இளவரசி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது புதுக்கோட்டை மன்னரோட பொண்ணு. சிவகங்கையோட ராணி. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா யாரு? மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டாங்க. கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலையோட தொடர்புடைய பகுதி எது அப்படின்னா கோடாநிலை. கோடாநிலையை தான் கோட்டையை கட்டி ஆங்கிலேய எதிராக போர் பண்ணியிருப்பாரு. ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வந்து வழிநடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியா. மத்திய இந்தியாவில் தான் புரட்சி வழிநடத்திருக்கு. கிழக்கு பாளையங்கள் யார் கட்டுப்பாட்டுனா வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். விஸ்வநாத நாயக்கர் அமைச்சர் யாரோட? அரியநாதர். அரியநாதரோட உதவியோட பாளையக்கார முறையை கொண்டு வந்திருப்பாங்க. கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்கப்பா. நோட் பண்ணிங்க, புக்லேயே கொடுத்துருப்பாங்க உள்ள. ஆந்திராவை சேர்ந்தவங்க. அப்புறம் வேலு நாச்சியார் சொல்லுவாங்க. வேலு நாச்சியார் தமிழர்களால் வீரமங்கைனோ தென்னிந்தியாவின் டான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகங்கையின் சிங்கம் யார் அப்படின்னா மருது. சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம். மருது பாண்டியர்னு சொல்லலாம். இது யார் சொன்னது? வி.டி. சவாக்கர். ரைட்டா. அப்புறம் என்ன இருக்கு? டெல்லி. டெல்லி யாரு? அண்ணா பகதூர் ஷா. கான்பூர் நானா சாஹிப்பு. ஜான்சி லட்சுமிபாய். பரேலி கான் பகதூர் கான். பீகார் கன்வர் சிங். அவ்வளோதான்.